குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா தேங்க்ஸுன்ற வார்த்தையை விட இன்னும் பெரிய வார்த்தைகள் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் டவுனாக இருந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போகும்பொழுது எத்தனையோ பேரோட கமெண்ட்ஸ் அண்டு அதாவது பாசிட்டிவான கமெண்ட்ஸும் அப்புறம் எனக்கு கால் பண்ணி நிறைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மர்சிமா நீங்கள் மறுபடியும் வாங்க, உங்களுடைய லைவு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், தயவு செஞ்சு வாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப தைரியத்தை கொடுத்தது. அதே மாதிரி யாருக்காகவும் ஒதுங்கி போகாதீங்க, உங்களை நாங்கள் நேசிக்கிற எங்களை பாருங்கன்னு சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒரு விதமான ஒரு மனசுக்கு ஆறுதலாகவும் எப்படி சொல்ல ஒரு விதமான தைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரு விஷயத்த ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா, ரொம்ப நாளாக இப்போ கடந்த ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு தாட்டே வரலை. ஏன்னா மக்களுடைய அந்த நெகட்டிவான அந்த ஒப்பீனியன், சிலர் அந்த ப்ராப்ளத்துக்கு உண்மையாக ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு திங்க் பண்ணுறவருடைய கமெண்ட்ஸ், சில பேர் அந்த ப்ராப்ளத்தை வச்சு என்ன அட்டாக் பண்ணி, அதாவது என்ன எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன எவ்வளோ டீஃபேம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி கமெண்டை கடந்து வர்றதுன்றது எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, அது ஒரு ஒரு ரொம்ப மனசளவில் சரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன், ஆங்ஷைட்டிக்குள்ளே போயிட்டேன். அது இல்லாமல் அது மோரோவர் நாங்கள் தனியாக ஒர்க்கில் இருந்ததால் என்னால் இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண கூட முடியல. பட் நான் நேசிக்கிற இந்த யூடியூப் உறவுகளாகட்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய மகன், அதே மாதிரி எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனுடைய மகள் சொன்னால், அம்மா எவ்வளோ ஒரு அழகாக ஒரு 4 o'clock நீங்கள் உட்காந்து சூப்பராக பேசுவீங்களே மம்மி, உங்களுடைய வேர்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு என்கரேஜாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு எப்படி மம்மி நீங்கள் டவுனாக ஆவீங்க, நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஆள், நீங்கள் எப்படி இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸுக்கு உங்களை இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி சொல்லி அது அப்புறம் முதல்ல அவள் சொன்னா, மம்மி நீங்கள் எதுக்காக யூடியூப்பை விட்டு போகணும், நீங்கள் இது உங்களுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம், இது இந்த ஏர்னிங்கில் நீங்கள் வாழல, நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க, நீங்களே நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெல்லாம் வேல்யூ பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணா. என்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது ஒரு விதமான ஒரு ஆறுதலை கொடுத்தது. ஏன்னா நான் மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப பலவீனமாக இருந்தேன் அவங்க என்னை பார்த்தப்போ. அதே மாதிரி சிலருடைய யூடியூப் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப என்னை பாதிச்சது. என்ன சொன்னாலும் சரி, அது ரொம்ப எனக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு ஒரு ஸ்டேஜுக்குள்ளே அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு, ஒரு வீடியோவே வேண்டாம், இனிமேல் இந்த யூடியூபே வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக்கணும். முதல்ல நான் ரியலைஸ் பண்ணது தெரியுமா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரும் இல்லையா. கமெண்ட்ஸ் எப்படி சொன்னால், பெரிய யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு லைஃப்பில் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வரும். ஆனால் அவங்க ஒரு நாளும் ஸ்டாப் பண்ணவே இல்லை இல்லையா. அவங்க போராடி அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க ஒரு விஷயத்தை அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன, பீப்புளுடைய ஒப்பீனியன் பெர்மனண்ட் கிடையாது. இதை நான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரியலைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கமெண்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த பர்சனுக்கு நம்மளுடைய ஜேர்னி, நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாது, நம்ம எஃபர்ட் எவ்வளோ போடுறோம், நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம டார்கெட் நம்மளை சில பண்ணும்பொழுது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்ற எல்லா விஷயங்களும் நம்ம மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பண்ணுற விஷயங்கள் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு சில விஷயம் ஒரு செகண்டில் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சி பண்ணும்போது கூட ஒரு சில வேர்ட்ஸு நம்மளை மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணுது இல்லையா. அந்த கமெண்ட்ஸ் நம்ம திரும்ப திரும்ப அதை திங்க் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு இதாகிட்டே இருக்கு இல்லையா. அது நமக்கு ஸ்லோவாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நமக்குள்ளே கொண்டு வருது இல்லையா. ஆனால் அந்த டைமில் நான் ஒரு ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா, லைஃப்பில் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று சப்போர்ட் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க. ஒரு விஷயம் மட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்கிறதால நம்ம டவுன் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் ரியலைஸ் பண்ண, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், அதை ஒரு குட் சைனாக நம்ம எடுத்துக்கணும். நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காரணமாக வீடியோ போடாமல் இருந்தால் என்ன ஆக போகுது, அந்த பீப்புள் தான் வின் பண்ணுவாங்க இல்லையா. யார் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் இல்லை. அப்போ நான் ஒரு விஷயம் நான் திங்க் பண்ணேன்னா, நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக நான் நிற்க மாட்டேன். மேபி நான் ஒரு இடத்துல ஸ்லோவானேன்,
ஆனால் நான் மறுபடியும் என்னை தயார் பண்ணிக்கிட்டு நான் பாசிட்டிவான வேல மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து இதுக்கு தான் இந்த ஒரு 5 days நான் வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் நான் டவுன் ஆகிடக்கூடாது. என்னை எதிர்க்கிறவங்க எதிர்பார்க்கறது என்ன, என்னை வெறுக்கிறவங்க எதிர்பார்க்கறது என்ன, நீ எப்படி இந்த இடத்துல இப்போ உன்னை நாங்கள் என்னுடைய வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம், இல்லை ஏதோ ஒன்று என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னும் போது யோசிச்சேன். எனக்கு ஒரு நல்ல என்ன சொல்ல, இந்த கமெண்ட்ஸுக்கு நடுவில் நிறைய என்ன சொல்ல பாசிட்டிவான என்கரேஜிங்கான கமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் திரும்ப வாங்க, உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிற எங்களை வேல்யூ பண்ணுங்கள், உங்களை எதிர்க்கிறவங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்களை நேசிக்கிறவங்களுக்கு வேல்யூ பண்ணுங்கள் சொன்னாங்க. நான் இன்றைக்கி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன்னா, லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா. கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சிலர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா அது ஒரு நார்மலாக எடுத்துக்கணும். அந்த நெகட்டிவ் அந்த கமெண்ட்ஸால் நம்ம வந்து ஸ்டாப் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேமை நம்ம விட்டுட்டு போயிட்டோன்னா ஒரு ஸ்டாப் ஆகிடுங்க. சிலர் அன்னோன் பீப்புளோட வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்றே ஒன்று தான் நினைவில் வச்சுக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களை பிஸ்னஸ் ஆகட்டும், உடைய சொந்த வாழ்க்கை ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸால் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிருப்பீங்க. மேபி உங்களுடைய சோஷியல் மீடியாவோடு இந்த மாதிரி பீப்புள் வந்திருக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் சரி 100% வந்து பீப்புள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. சிலருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். சிலர் நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் சிலர் நம்முடைய அவங்களுடைய வார்த்தைகளால் நம்மளை திட்டி தீர்க்க தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக நம்ம வந்து தப்பானவங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் நம்ம லைஃபோட ரியாலிட்டி. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். நான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒன்றே ஒன்று முடிவு பண்ணது என்னென்னா, இந்த ஒரு 5 நாளில் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் இந்த ஒரு கமெண்ட்ஸுக்காக நான் ஸ்டாப் பண்ணேன்னா நல்லா இருக்கு. இது ஒரு பர்பஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய பாசிட்டிவான தாட்ஸ், என்னுடைய பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலை பார்த்து எத்தனையோ பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் என்னை நேசித்த ஒரு உறவோட என்கிட்ட சொன்னது தான். நீங்கள் இதை விட்டு போகாதீங்க. உங்களுடைய வீடியோஸ் என்ன எத்தனையோ பேருக்கு என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. என்னை என்கரேஜ் பண்ணுற அந்த பீப்புளுக்காக நான் கண்டினியூ பண்ணணும்னு நான் மறுபடியும் ஓடி வந்துட்டேன். பீப்புள் வேர்ட்ஸ் வந்து எப்போவும் நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம பீப்புள் வேர்ட்ஸ் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்மளே ஸ்டாப் பண்ணால் தான் அது முடிவு. அதனால தான் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக ஏன் நிற்க மாட்டேன், மறுபடியும் நான் வருவேன். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ரொம்ப 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 நன்றி. மறுபடியும் நம்ம எல்லோரும் லைவில் சந்திக்கலாம். பாசிட்டிவான விஷயங்களை நம்ம தினமும் பேசலாம். நீங்கள் அப்போ கேட்கலாம், ஒரு சில விஷயங்கள் என்ன ஆச்சு, எது எப்படி நடக்கணுமோ அது நடக்கும். அதை நான் வந்து ஓப்பனாக எதையும் சொல்ல விரும்பவும் இல்லை. ஏன்னா அது என்ன பாதிச்சிருந்தால் அதற்குரிய விஷயங்கள் என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ என்னை நேசித்த எல்லா உள்ளங்களுக்கும் சொல்கிறேன். நேற்று கூட சரி, இன்றைக்கி காலையில் கூட சரி, மறுபடியும் மசிமா வாங்க இந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் இந்த வீடியோ போட்டேன். என்னை நேசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய கண்ணீர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட ஆறுதலாக இருந்த இந்த உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்காகவும். மறுபடியும் நம்ம 4 மணி லைவ்லலாம் சந்திப்போம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் டவுனாக நீங்களாம் கேட்கலாம், நிமசிமா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவானவங்களாச்சு எப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா என்னை யாரும் இந்த அளவுக்கு காயப்படுத்தி பேசுனதில் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. 2வது, ஒரு சிலராலையும் நான் ஆல்ரெடி காயப்பட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களும் என்னை வந்து அட்டாக் பண்ணும்போது நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். பட் என்னுடைய குடும்பமும் என்னை நேசிக்கிற நிறைய உள்ளங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கும் தோணுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையில் வரும் கல்லடிகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். நம்ம யாருக்காக நிற்கிறதால, நம்ம ஒரு சிலருக்காக பேசுகிறாங்க நின்றதால அந்த ஒரு சில காரியங்கள் போக போதா இல்லையே. அவங்க எல்லாரும் இந்த நெகட்டிவான பீப்புளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்களும் முன்னேறி தானே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மட்டும் ஏன் ஸ்டாப் பண்ணணும்? ஸோ நான் ஒரு ஸ்டாப்பபிளான பர்சன் கிடையாது. நான் இனிமேல் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது இடத்துல தோல்விகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டெல்லாம் வெளியே வந்துடுங்க. நம்ம மறுபடியும் 4 மணி லைவில் சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.